ஆனா நாங்க வந்து ரீல்ஸ்லாம் போடல. இல்ல சோஃபா மாடல் சும்மா ட்ரெண்ட் யாரோ பண்ணிட்டாங்க. இல்ல பட் ரீல்ஸ்லயே வாழ்க்கை ஓட்டுறது நீங்க. நாங்க சோஃபா மாடல் ட்ரெண்ட் பண்ணல. டிவிகே ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஹேஷ்டேக் நாங்க கிளப்பல. அது யாரோ எங்கேயோ பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் ஐடிவிங்க்கு சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கு ஐடிவிங் இல்ல. நாங்க ரீல்ஸே போடுறது இல்ல. யாரையுமே கூப்பிட்டு வந்துட்டு 1,00,000 பேர் வெளியே நின்னும் 1,00,000 பேர் உள்ள நின்னும் அப்படின்னு சொல்லி நாங்க ரீல்ஸ் எல்லாம் போடல. அப்புறம் வரும் பருந்து அப்படின்னு சொல்லி டான்ஸ்லாம் ஆடி ஒரே ஸ்டெப். அது எப்படா வந்து ஒரு கட்சியோட பாடல் வந்துச்சு. அந்த கட்சி பாடல் எப்படா ஏதேதோ ஊர்ல இருக்கிற ஒரு 2000 இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரே ஸ்டெப் போடுறானுங்க அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா பாத்துக்கோங்க. அந்த யாருக்குமே அந்த ஸ்டெப்பை நாங்க கொரியோகிராஃப் பண்ணி எல்லா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஆளுங்க நாங்க சொல்லல. சோ காசும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அது ஏதோ ஒரு ஃபேக்கா ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்லாம் வர போட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து திமுகவுக்காக வந்து வேலை செஞ்சீங்கன்னா இந்த ரீல் போட்டீங்கன்னா இதான் ஸ்கிரிப்ட். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் வேற வருது. ஏதோ யாரோ வந்து இந்த ஸ்கிரிப்ட் இது எதுக்குமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்க சோசியல் மீடியானா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. சோசியல் மீடியா ஆனா வாழ்க்கை நடத்துறது நீங்க. ஏன்னா பெண்ணுன்ற நிறுவனம் வந்து அது வேற யாருக்கோ சொந்தம். அது வந்து சும்மா பெண் அப்படின்னா அது பேனா கம்பெனி பெண்ணு வச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ரீஃபில் பேனா இருக்கும்ல ஊதிதான் அவங்க தலைவர் கூட எழுதுவாரு அந்த படத்துல.